வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் நியூவாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹேர் ஸ்டைல் எப்படி ரியலிஸ்டிக்காக ட்ரா பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுக்கு இந்த ஸ்கெட்சிங் பென்சில்ஸ் ரொம்பவே அவசியம். இந்த ஸ்கெட்சிங் பென்சில் உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, லைக் என்ன இந்தியாவில் கிடைக்கும் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு என்ன கேட்டால் லோ பட்ஜெட்டே வாங்கிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஆர்ட் சப்ளை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் பென்சில்ஸ் இருக்குது. 12 ஷேட்ஸ் இருக்குது. ஹெச்லேருந்து பி வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கு எனக்கு ஹேர் வரைகிறதுக்கு கொஞ்சம் டார்க்கர் பென்சில்ஸ் இருந்தால் பரவாயில்ல. அதனால் நான் 8B பென்சில்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கிறேன். எரேசர் நார்மல் அப்சரா எரேசர், இல்லை இது நீடட் எரேசர், இல்லை இந்த மாதிரி பென்சில் எரேசர், இதில் எது இருந்தாலும் உங்ககிட்ட ஓகே எடுத்துக்கோங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள், லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மட்ஜிங்காக நம்மளுக்கு சில டூல்ஸ்லாம் தேவை. என்னென்னா நார்மல் டிஷ்யூ பேப்பர், அது இல்லாமல் இந்த மாதிரி பேப்பர் ஸ்டம்ப்ஸ், இது எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பேசிக்ஸ் ஆஃப் பென்சில் ஷேடிங் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது கூடவே ஒரு லெட் பென்சில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேர் வரைகிறப்போ அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தின்னாக இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம அழகாக அதே மாதிரி எடுத்துகிட்டு வரதுக்காக தான் லெட் பென்சில். உங்ககிட்ட இல்லாட்டி பரவாயில்ல, நார்மல் பென்சிலே நீங்கள் நல்லா ஷார்ப்பாக வச்சு ட்ரா பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லை மெயில் பண்ணுங்கள். நம்ம தனியாக கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன்னே ஒன்று வச்சுக்கலாம். லைவும் நான் அடிக்கடி வரேன். ஸோ இனிமேல் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கலர் இமேஜ் தான். நான் இதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இது கிரிட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள் போர்ட்ரேட்ஸ்க்காக. இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் பார்த்து கரெக்டாக பிரிச்சுக்கிறேன். ஸோ இங்கே எங்கெல்லாம் லைக் ஒரு டைரெக்ஷனில் ஏர் வருது அப்படின்னு நான் பார்த்து கரெக்டாக அங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். கிரிட்ஸ் மெத்தட் போட்டதுனால எனக்கு அந்த மார்க்கிங்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ மேலே சைடில் எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் பார்த்து நம்ம மார்க் பண்ணி வச்சிடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் இனிஷியலாக பண்ணணும். நான் ஒரு டிராயிங் எடுத்த உடனே லைக் ஹேர் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் அவங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஸோ நீங்கள் வரைகிறப்போ உங்களுக்கு அந்த ஃபேஸோட ரியலிசம் எடுத்துகிட்டு வரணும்னா ஃபஸ்ட்டு ஹேர் ட்ரா பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லெட் பென்சில் அதை பார்ட்டிஷன் பிரிச்சுட்டு இந்த ஹெச் பென்சில் ரொம்ப லைட் பென்சில். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா லைட் பென்சிலும் யூஸ் பண்ண போகிறேன், டார்க் பென்சிலும் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே டார்க்கஸ்ட் பென்சில் 8B தான். ஸோ 8B எடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஹெச் வெரைட்டியில் ஹெச்ஏ எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு லைட், அதாவது ஹைலைட்ஸ், வேல்யூஸ், ஷேடோஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பற்றிலாம் நான் ஆல்ரெடி பென்சில் ஷேடிங் வீடியோஸில் சொல்லியிருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெச் பென்சில் எடுத்து, பென்சில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. பென்சில் ஷார்ப்பாக இருக்கிறப்ப தான் உங்களுக்கு அந்த ஹேரோட அந்த குட்டி குட்டி கோடெல்லாம் போட்டிருப்ப ஸ்மட்ச் ஆகாமல் அழகாக உங்களுக்கு அந்த ஸ்டாண்ட்ஸ் அப்படியே நல்லா தெரியும். ஸோ நான் அந்த எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் பார்த்து ஹெச் பென்சில்ஸ் வச்சு ஃபஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் ஷேடிங். ரொம்ப லைட்டாகவே போடுங்க இனிஷியல் லேயர். ஸோ ஃபுல் ஹேர் லென்த்துக்கும் இதே மாதிரி நான் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஒரு ஃபுல் ஸ்டாண்டுக்கும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ஹேர்க்கு இந்த மாதிரி ஹெச் பென்சில் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அந்த உள்ள இன்னர் ஏரியாவுக்கு தான் பண்ணணும். அங்கேயும் அந்த டைரக்ஷன்ஸ் பார்த்து கரெக்டாக நான் பண்ணிடுறேன். இந்த ஹேர் ஃபேஸோட ஒரு அந்த லைக் நம்மளுக்கு நெத்தியில் கொஞ்சம் முடி இருக்கும்ல, அந்த பார்ட் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வரதுக்காக நல்ல பென்சில் ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ அந்த டைரக்ஷனில் கொஞ்சம்
அதை வெளியே இழுத்து விடுறேன். இழுத்து விட்டுட்டு உள்ளேயும் அந்த டேரக்ட் நல்லா இது போட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹேர் அந்த ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும், ஹேர் வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து நல்லா டார்க்காகவே இருக்குது. ஸோ அந்த டார்க்னஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஹெச் பென்சில் வச்சு கொஞ்சம் அப்படி ப்ரெஷர் கொடுத்தோன்னா நல்லா டார்க் ஆகும். இப்படி பிரிக்கிறப்ப தான் நம்மளுக்கு ஓகே இந்த ஹேர் பார்ட்டிஷன் வந்து நல்லா தெரியும். இப்போ நம்ம இதை ஸ்மச் பண்ணிடுவோம். ஸ்மச் பண்ண அப்புறம் எல்லாமே ஒரே மாதிரி ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து லைட் அண்ட் டார்க் லேயர்ஸ் வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த மேலே நெத்திக்கு மேலே இருக்கிற முடி வந்து நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு வளைவான ஒரு ஷேப்பில் இருக்குது. அந்த ஷேப் மாறாமல் அதே மாதிரி ஹெச் பென்சில்ஸ் வச்சு அவுட்லைன் பண்ணிடுறேன். ஒரு பார்ட்டிஷனாக போங்க, லைக் அங்கே இங்கேன்னு பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும் இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கெலாம், அண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது எப்படி சொல்கிறது, பெரிய ஃப்ளாப் தான். ஃபர்ஸ்ட்டு வரைகிறப்ப அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லாட்டியும் போக போக உங்களுக்கே நல்லா வர ஆரம்பிச்சிரும். ஸோ என்ன சொல்கிற, ரொம்ப வரைஞ்சது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுடாமல் திருப்பி 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்டாண்டும் நான் முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஹேர் போர்ஷன் எல்லாமே ஓரளவு கவர் ஆயாச்சு. இப்போ சைடில் இருக்க அந்த முடி இதெல்லாம் முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பேஸ் லேயர் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு, ஹெச் பென்சில்ஸ் அண்ட் லெட் பென்சில் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து டார்க்கர் வேல்யூஸ், அதாவது ஷேடோஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷேடோஸ்க்கு நான் வந்து 8B பென்சில் எடுத்துக்கிறேன். 8B பென்சில் எடுத்துகிட்டு நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கோ அந்த இடத்துலலாம் அந்த டார்க்னஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாலலாம் நல்லா டார்க்னஸ் தெரியுது உங்களுக்கு. ஸோ எங்கெல்லாம் எக்ஸ்பிளிசிட்டாக டார்க்காக இருக்குது அப்படின்னு தெரியுதோ அந்த இடத்துலலாம் நல்லா டார்க் பண்ணிவிட்டேன். ஸோ இது வந்து நீங்கள் பிகினராக இருக்கிறச்ச கிரிட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே எங்கெல்லாம் டார்க் எனக்கு தேவையோ அதை டார்க்னஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு ஸ்மச் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் பேஸ் தான். இதுக்கு மேலே நம்ம லேயர் பை லேயர் போகணும். அப்போ தான் ரியலிஸ்டிக்காக ஒரு ஹேர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ஸ்மச் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ண எல்லாமே கிராஃபைட் பென்சில்ன்றதுனால டிஷ்யூ பேப்பர் வந்து இதை ஸ்மச் பண்ணுறதுக்கு எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதுக்குன்னு தனியாக வேறு எதுவும் எக்ஸ்பென்சிவான ஸ்மஜிங் டூலாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பி பென்சில் எடுத்துக்கிறேன். பி பென்சில் எடுத்துகிட்டு லைக் 8B எடுத்து டார்க் போட்டேன்னா அதை விட ரொம்ப கம்மியாக ஒரு 2B ஆர் 3B எடுத்துக்கோங்க. எது உங்ககிட்ட இருக்கோ அந்த பி வேரியண்ட் எடுத்துகிட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி ஷார்ப்பாக வச்சுக்கணும். ஷார்ப்பாக வச்சுட்டு அடுத்த மேலே திருப்பி லேயர் பை லேயர் பில்ட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணமோ அதே தான் திருப்பி மேலே பண்ணணும். நல்லா இப்போது 8B பென்சில் அகைன் எடுத்துகிட்டு டார்க்னஸ் அச்சீவ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இந்த பிக்சர் ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா நான் வேணால் இந்த ஹேர் இதை வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில். ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டாவில் இல்லை அப்படின்னா கூட லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் இமேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். போய் செக் பண்ணுங்கள். கீழே லிங்க் கொடுக்குறேன். அதுக்கும் எல்லா லிங்க்குமே நான் இந்த வாட்டி கீழே கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, மேலே அகைன் 4B பென்சில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 4B பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி டார்க்காக 8B பென்சில் எடுத்து எந்த இடத்துல டார்க்கோ அதை கொடுக்குறேன். ஸோ இதுதான் கான்செப்ட். லேயர் பை லேயர் நம்ம பில்ட் பண்ணணும். கடைசியாக எப்படி எஃபெக்ட் வந்து வர வைக்கணும், அந்த லைட்லாம் எப்படி வர வைக்கணும், லைட்னஸ் எப்படி வர வைக்கணும் அப்படின்றதுலாம் நான் இப்போ சொல்லுவேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஹேர் வரைகிறப்போ ஜென்ரலாகவே ஷேடிங் பண்ணுறப்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஷார்ப்பாக இருக்கணும். ஹேருக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாகவே தான் இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பென்சிலை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் எரேசர் எடுத்து ஜஸ்ட் எந்த இடத்துல எனக்கு அந்த பிக்சரில் எந்த இடத்துலலாம் நல்லா ஒயிட்ஸ் இருந்துச்சோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் அழிச்சிட்டுறேன். அழிச்சிட்டு அகைன் ஸ்மச் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட் வந்து அப்படியே இருக்கும், அழியாமல் நல்லா எப்படி ப்ரொஜெக்டடாக தெரியும் ஹைலைட் நல்லா. ஸோ இப்போ பேப்பர் ஸ்டம்ப் எடுத்துக்கிறேன். இனிமேல் நம்ம பேப்பர் ஸ்டம்ப் வச்சே ஸ்மச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்மட்ஜிங் இந்த பேசிக்ஸ் டிப்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் எனக்கு வந்து பேசிக்ஸ் போடுங்கன்னு கேட்குறீங்க. ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். மேபி நீங்கள் செக் பண்ணாமல் விட்டுருக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்ஸ் எல்லாமே இந்த வாட்டி கொடுக்குறேன். ப்ராப்பராக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எண்ட் ஸ்க்ரீன்லேயும் வரும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி இப்போது நெக்ஸ்ட் லேயர் ஸ்மஜிங் முடிச்சாச்சா. நெக்ஸ்ட் லேயர் எடுத்து இப்போது அதை விட 4B எடுத்தேன். அதை விட கொஞ்சம் நெக்ஸ்ட்டு அதை விட கொஞ்சம் நல்லா டார்க்கான பென்சில் எடுத்து அகெயின் ஒரு லேயர் போட்டுட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ் எல்லாமே ரிமைண்ட் பண்ணுறதுக்காக அந்த பென்சில் எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இது வந்து நீங்கள் நார்மல் எரேசர் வச்சும் பண்ணலாம். ஆனால் இந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது நார்மல் எரேசரில். நார்மல் எரேசரில் பார்த்தீங்கன்னா வாங்கின புதுசில் எப்படி இருக்கும் ஷார்ப்பாக, அந்த மாதிரி ஷார்ப்பாக வச்சு வேணால் நீங்கள் பண்ணலாம். இங்கே திருப்பி அதை நான் இப்போ சொன்னதை இங்கே தான் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு 4B பென்சில் வச்சு ஒரு லேயர் போட்டலாம். இப்போ இங்கே 6B பென்சில் வச்சு ஒரு லேயர் போடுறேன் லைட் லேயருக்கு. டார்க்குக்கு அகைன் 8B எடுத்துக்கிறேன். எந்த இடத்துல எனக்கு லைட்டாக இருக்கணுமோ அந்த இடத்துல ஷேடிங்கே பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் விட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு திருப்பி 8B பென்சில் எடுத்து டார்க்னஸ்க்காக இங்கே. ஸோ நீங்கள் ஃபோட்டோவை ரெஃபர் பண்ணி ட்ரா பண்ணுறப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது ஹேர் ஷேட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி வந்து bumblebeeartistry1515@gmail.com. இந்த ஐடிக்கு அனுப்புங்க. உங்களோட டயக்ராம்ஸ் எல்லாம் நான் அப்கமிங் ஃப்யூச்சர் வீடியோஸில் காமிக்கிறேன் உங்களோட நேம் மென்ஷன் பண்ணி.
அப்புறம் ஸ்வேதா அப்படின்றவங்க ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரிட்ஸ் யூஸ் பண்ணி வரைகிறப்ப எப்படி அந்த கிரிட்ஸை எரேஸ் பண்ணுறது, கிரிட்ஸ் எரேஸ் பண்ணுறப்ப என்னோட டயக்ராமும் சேர்ந்து எரேஸ் ஆகிடுது அப்படின்னு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அது என்ன, எப்படி எரேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீடட் எரேசர்னு நான் உனக்கு காமிச்சேன் இல்லைங்களா, அதை பற்றி ஏற்கனவே பேசிக்ஸ் ஆஃப் பென்சில் ஷேடிங் தான் நான் சொல்லியிருக்கேன், அகைன் சொல்கிறேன். அந்த எரேசர் வந்து எந்த ஷேப்பில் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் எரேஸ் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா டஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் லைன்ஸ் போடுறப்ப லைன்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கணும், டயக்ராமும் லைட்டாக தான் இருக்கணும். ஃபஸ்ட் இனிஷியலி லைன்ஸ் இன்னும் நல்லா லைட்டாக இருக்கணும். ஸோ அந்த ஜஸ்ட் அந்த நீடட் எரேசர் வச்சு லைட்டாக தொட்டு எடுத்தாலே உங்களுக்கு அந்த லைன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பென்சில் எரேசர் வச்சு அந்த லைன்ஸ் மட்டும் அழகாக எரேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் மேபி ட்ரா பண்ணுறப்பவே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரியலிசம் வருது ஹேரில். இன்னும் நல்லா 8B பென்சில் வச்சு டார்க்னஸ் நான் கொடுக்க நல்லா வருது. ஸோ இதுக்குன்னு டார்க் பென்சில்ஸ் அப்படின்லாம் விற்குது, கார்பன் பென்சில்ஸ், அந்த மாதிரி நிறைய வேரியன்ட் இருக்குது. நான் ஒன்று ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு எல்லாமே ரிவ்யூ பண்ணுறேன் கோயிங் ஃபார்வர்ட். இப்போது அந்த ஹேரோட அந்த ஹைலைட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்மச் பண்ணி விட்டுடுறேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம லேயர் பை லேயர் போட்டு ஹேர் வந்து சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரைட் ஹேர் எப்படி பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எப்படி இருக்கும் அப்படின்றதும் இப்போ கொஞ்ச நேரத்தில் வரும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இனிமேல் நம்ம அப்பப்போ நிறைய டியூட்டோரியல்ஸ் வீடியோ பார்க்கலாம். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் நிறையா சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க. நான் எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணி இனிமேல் ஒரு டியூட்டோரியலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.